வந்து சூரிய பகவான் அப்படின்னு சொன்னாலே ரூபி, அதாவது மாணிக்கம். அடுத்தது பார்த்திங்கன்னா சந்திரன். சந்திரனுக்கு வந்து பேர்ல், முத்து. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சூரியன், சந்திரன், செவ்வாய். செவ்வாய்க்கு வந்து கோரல், பவளம். புதனுக்கு மரகத பச்சை. குருவுக்கு வந்து எல்லோ சஃபையர், அதாவது கனக புஷ்பராகம். அடுத்தது சுக்கிரனுக்கு வைரம், ஒயிட் ஸ்டோன்னு சொல்லலாம், ஒயிட் கிறிஸ்டல்னு சொல்லலாம், ஸ்படிகமும் சொல்லலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா சனி பகவான். சனீஸ்வரருக்கு ப்ளூ சஃபையர், நீலக்கல். ராகு ஹெசோனேட்டுன்னு சொல்லுவாங்க, கோமேதகம். அதுக்கப்புறம் வைடூரியம், கேட்ஸை. இப்படி நவகிரகங்களுக்கும் ரத்தினங்கள் இருக்குது. இந்த ரத்தினத்தை போடும்போது ஜாதகத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம், அதாவது ராகு கேதுவுக்கு கோமேதகம் வைடூரியம் சொல்கிறது உண்டு. பொதுவாகவே ஆண்கள் வந்து 2 கேரட்டுக்கு மேலே போடுறது ரொம்பவுமே நல்லது. கோரல்லாம் பார்த்திங்கன்னா டாலராக போடலாம். எல்லோ சஃபையராக இருந்தால் டாலர் போடக்கூடாது, மோதிரமாக போடணும். எமரால்டு வந்து டாலரும் போடலாம், மோதிரமும் போடலாம். முத்து வந்து பார்த்திங்கன்னா கம்மலாகவும் போடலாம், செயினாகவும் போடலாம், அல்லது மோதிரமாகவும் போடலாம். இப்படி முத்து வந்து கீ செயினில் கூட வச்சுக்கலாம், அவ்வளோ விசேஷங்கள். எல்லோ சஃபையர் நான் ஏற்கனவே சொல்ல மோதிரமாக தான் போடணும். ப்ளூ சஃபையர் அஸ்ட்ராலஜர்கிட்ட கேட்காம நம்ம போடவே கூடாது, அஸ்ட்ராலஜர்கிட்ட கேட்டுட்டு போடணும். அஸ்ட்ராலஜரோட அட்வைஸோட போட்டது ரொம்ப நல்லது. ரூபி, ரூபி குறைஞ்சது பார்த்திங்கன்னா 3 கேரட்டுக்கு மேலே தான் இருக்கணும், இருந்தால் தான் அது அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும். எம்ரால்டு, மரகத பச்சை. இந்த மரகத பச்சை 2 கேரட் 2.5 கேரட்டுக்கு மேலே தான் நல்ல பலன்களை கொடுக்கும்.